ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்ஐபினா என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ் என்ன, எஸ்ஐபி எப்படிலாம் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மாதம் வெறும் 5000 ரூபாய் போட்டு நீங்கள் கோடீஸ்வரனாக ஆக முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாரும் பணத்தை சேர்த்து வச்சு பெரிய பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு நீங்க உங்க பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்க ஆசை நிறைவேறாது. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட். பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸும் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸா இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்தாவே பொதுவா எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி எந்த நாலேஜும் இல்ல. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்குமா? ஒருவேளை நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமான சரியான விடை தான் வந்து எஸ்ஐபி. நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கிற பணம் எப்படி சேஃபோ அதே மாதிரி நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ற பணமும் ரொம்ப சேஃப் தான். எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஷேர் மார்க்கெட் நாலேஜும் தேவையில்ல. எஸ்ஐபி தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான, ஸ்மார்ட்டான, ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ்ஐபியில் நீங்கள் மாதம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மாதம் வெறும் 500 இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது கண்டிப்பா ஷார்ட் டேர்முக்கானது இல்ல. ஓகே, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மாசம் எப்படி இஎம்ஐ பே பண்றீங்களோ அது மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. மாசத்துல அந்த பர்டிகுலர் டேட்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்ட்ஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த டியூரேஷன் வந்து மாதம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டெய்லியும் ஃபிக்ஸ் பண்ணலாம், வீக்லியும் ஃபிக்ஸ் பண்ணலாம், மாதமும் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் போகும். மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணப்படும். ஃபண்ட்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்று பாசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் உங்கள் எஸ்ஐபி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த எஸ்ஐபி ஃபார்மில் நீங்கள் மாதம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் அவரோட நாலேஜை யூஸ் பண்ணி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த கம்பெனியில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போக அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதுவே பாசிவ் ஃபண்ட்ஸில் எந்த விதமான ஃபண்ட் மேனேஜரும் இருக்க மாட்டாங்க. நீங்களாக டைரெக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போகும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரிலையன்ஸ் ஷேர் அதோட விலை 2000 ரூபாய், 2 இன்ஃபோசிஸ் ஷேர், ஒரு இன்ஃபோசிஸ் ஷேரோட விலை 1500 ரூபாய், மொத்தமாக ஒரு ரிலையன்ஸ் ஷேர் 2 இன்ஃபோசிஸ் ஷேரோட விலை 5000 ரூபாய். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுவே அடுத்த மாதம் அதே 5000 ரூபாயில் 10 ஐடிசி ஷேர், ஐடிசி கம்பெனியோட ஷேர் அதோட மொத்த விலை 3300 ரூபாய், ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் அதோட விலை 1700 ரூபாய், மொத்தமாக 5000 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஓகே, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட கிராஃப் உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன். யூடிஐ வந்து லாஸ்ட் 60 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்காங்க. அதனால அதோட பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 18.59% per annum. இது வந்து லாஸ்ட் 5 இயர்க்கான ஆவரேஜ். ஆக்சுவலாக நிஃப்டி 50 ஃபண்ட் வந்து லாஸ்ட் 1 இயராக ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் 1 இயரோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 27.75% per annum. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 18% ஆஸ் பர் லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா. நீங்கள் நிஃப்டி 50யில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 ரூபாவும் அதில் 12 ரூபா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு, 10 ரூபா ரிலையன்ஸ் ஷேருக்கும், 8 ரூபா ஐசிஐசிஐ பேங்க் ஷேருக்கும் போகும். இது மாதிரி நிஃப்டி 50யில் இருக்கிற 50 கம்பெனிஸ்லேயும் அதோட பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் ஆகும். ஒருவேளை நிஃப்டி 50யில் இருக்கிற ஏதாவது கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா செபி வந்து இதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சரியாக பர்ஃபார்ம் ஆகாத கம்பெனியை வெளியில் எடுத்துருவாங்க. நல்லா பர்ஃபார்ம் ஆகிற கம்பெனிஸை உள்ளே கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே இந்தியாவோட டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் தான் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது எஸ்ஐபியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ மாதம் 5000 rupees ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் வந்துட்டு 18%. நம்ம நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அது. ஸோ அதுபடி 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் மொத்தமாக 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் வந்து more than 16 lakhs. பட் இதுக்கப்புறம் தான் மேஜிக்கே இருக்குது. இதுவே வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 9 lakh rupees. பட் உங்களுக்கு வந்த அமௌண்ட் 45 lakhs. இதுவே 20 இயர்ஸுங்கும் போது நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 12 lakh rupees தான். பட் உங்களுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் 1 கோடிக்கும் மேலே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ மாதம் வெறும் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் 20 வருஷத்தில் கோடீஸ்வரனாக ஆயிட முடியும். இது ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட். பட் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 20 வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுவே நீங்கள் வந்து மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 16 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரனாக ஆயிட முடியும். இது ரொம்ப ஷார்ட்டான பீரியட். இதுதான் வந்து எஸ்ஐபியோட மேஜிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எஸ்ஐபினா என்னன்னு ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெறும் மாதம் 5000 ரூபா மட்டும் போட்டு 20 வருஷத்தில் கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.